റബ്ബനെ വീട്ടിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ആരോഗ്യത്തിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ആയുസ്സിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ഈമാനിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, കടക്കാരാക്കല്ലേ അല്ലാഹ്, ദാരിദ്ര്യം. صلى على رسول الكريم. أما بعد، عن سلمان فارس رضي الله تعالى عنه قال: قيل له: قد علمكم بينكم رسول الله صلى الله عليه وسلم كل شيء حتى خراعته. قال: فقال: أجل لقد نهانا أن تستقبل القبلة لغاية أو بولي إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் கழிவறைகளில் துப்புரவுகள் செய்வது, சுத்தம் செய்வதை பற்றியுடைய பாடமாக இருக்கின்றது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் யூதர்கள் சில நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் கேட்டாங்க, கேலி கிண்டல் செய்தாப்ப கேட்டாங்க. எப்படி? மலஞ்சலம் கழிக்கும் முறை உட்பட அனைத்தையுமே உங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் போலும் என்பதாக அவர்கள் கேட்டாங்க. உங்களுக்கு எதாவது கற்றுக் கொடுத்திருக்காங்க போல அப்படின்னு கிண்டல் செய்தாப்புல கேட்டாங்க. அதற்கு சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஆம், உண்மைதான். மலஞ்சலம் கழிக்கும் போது கிபிலாவை முன்னோக்க வேண்டாம் என்றும், மலஞ்சம் கழித்த பின் வலதுகரத்தால் சுத்தம் செய்ய வேண்டாம் என்றும், 3 விட குறைவான கற்களால் துப்புரவு செய்ய வேண்டாம் என்றும், கெட்டியான சாணத்தாலோ எலும்பாலோ துப்புரவு செய்ய வேண்டாம் என்றும் எங்களது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று கூறினார்கள். இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க இது கூட தெரியாது, 1க்கு 2க்கு போறது கூட தெரியாது பையனுக்கு, இதெல்லாம் போய் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படி என்பதாக அவர்கள் கிண்டல் செய்வது போன்று கேட்டாங்க. அதுக்குதான் என்ன சொன்னாங்க, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போகணுங்கிறது, எந்த பக்கம் உட்காரணும், எப்படி உட்கார்ந்து நான் மலஞ்சலம் கழிக்க வேண்டும் என்பதை மட்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கப்பா. ஏதோ ஆடு மாடு போறாப்புல போற போக்குல அப்படியே சிறுநீர் கழிச்சுக்கிட்டே போகும், போற பக்கமே அப்படியே தன்னுடைய மலஞ்சலத்தை கழித்து கொண்டு போகும். இது போல போகக்கூடாது. அதே போல சில இடங்கள்ல பார்த்தோம்னா நம்ம எப்படி நாய் தந்தி கம்பத்தை பார்த்தோன்னா காலை தூக்க ஆரம்பிச்சிடும் யூரின் பாஸ் பண்றதுக்கு, 1க்கு போறதுக்கு. அதே போல இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கிட்டு திரும்பி திரும்பி பார்ப்பான். அப்பதான் போய் நம்ம ஆள் போய் அங்க நின்று ஜிப்பத்தை சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருப்பான். இது போல எங்க பார்த்தாலும் சரி ஒரு மறைவிடம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி தடுத்தாங்க. எப்படி வேணாலும் போயிடலாம் அப்படிங்கறதான் கிடையாது. சிறுநீர் மலஞ்சலம் கழிக்கக்கூடிய சமயங்களிலும் கூட நீங்கள் இருக்கக்கூடியது கிபிலாவை முன்னோக்கிய, கிபிலாவை பின்னோக்கிய நீங்கள் சிறுநீர் மலஞ்சலம் கழிக்காதீர்கள். நமக்கு இப்ப நம்மளுடைய திசைகள் நமக்கு எப்படி இருக்குன்னா மேற்கு திசையின் பக்கமாக இருக்குது, நமக்கு மேற்கு திசையின் பக்கமாக இருக்குது. இதே இது தெற்கு வடக்காக சில நாடுகளுக்கு இருக்கும். அப்ப அந்த நாடுகளுக்கு என்ன செய்யணும்,
தெற்கு வடக்குகள் அவர்கள் சிறுநீர் கழிக்கூடாது. நமக்கு கிழக்கு மேற்கின் பக்கமாக நம்ம சிறுநீர் கழிக்கூடாது, மலஞ்சலம் கழிக்கக்கூடாது. அப்ப நாம் இருக்கக்கூடியது தெற்கு வடக்காக நாம் வைக்கணும், அப்படிதான் உட்காரணும் அப்படிங்கிறது. இரண்டாவது, கிப்லாவை முன்னோக்கிய பின்னோக்கிய நீங்கள் செய்யாதீர்கள் சொல்லிட்டு இரண்டாவது என்ன சொன்னாங்க, வலது கரத்தால் சுத்தம் செய்யாதீர்கள் என்பதாக சொன்னாங்க. இடது கரத்தால் தான் சுத்தம் செய்யணும், மலஞ்சலம் கழிப்பது. இன்னும் ஒரு ஹதீசுகள் வரும்பொழுது வருகின்றது, நீங்கள் உங்களுடைய மர்மஸ்தானங்களை வலது கரத்தால் கூட நீங்கள் தொடாதீர்கள் என்பதாக சொன்னார். இன்னைக்கு சர்வசாதாரணமா நமக்கு தெரியாது, அதிகம் ஏதாச்சும் தான் ஆகும், உடனே இணைஞ்சிரும். ஒரு குளிக்கக்கூடிய சமயத்துல சோப்பு போட்டுக்கிட்டே உடம்புக்கு எல்லாம் சோப்பு போட்டு வருவோம், சோப்பு போட்டுல இணைஞ்சிருவாங்க, டக்குண்டு வலது கரத்தால் சோப்பு போட்டுவாங்க. அப்ப இந்த இடங்களை தொடுவதற்கு, முன்பின் பக்கங்களை தொடுவதற்கு இடது கையால் தான் நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் நமக்கு ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுக்கிறார். இடது கை என்பது அசுத்தங்களை நீக்கக்கூடியது. அசுத்தமான இடங்களை தொடுவதற்கு இடது கையை நாம் பயன்படுத்த வேண்டும், வலது கரத்தால் செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு கெட்டியான சாணம், அதுவும் பார்த்தோம்னா மண்ணு வளர களிமண் வளர்தான் தெரியும், இது கெட்டியான சாணமா கெட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி சுத்தம் செய்யறோம்னா செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா சாணம் என்பது நஜீஸான ஒண்ணு. நஜீஸை கொண்டு அசுத்தத்தை நீக்க முடியாது, எதிர்காலத்தை கொண்டும். அப்ப சுத்தமான மண்கட்டிகளால் உள்ள பொருள்கள், தாழ்கள், இது போன்ற பொருள்களை கொண்டுதான் சுத்தம் செய்யணும். அது இல்லாமல் பாக்கி உள்ளதை சுத்தம் செய்யக்கூடாது. அசுத்தத்தை கொண்டு அசுத்தத்தை சுத்தம் செய்ய முடியாது என்பதை ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுத்திருக்காங்க. எலும்பை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள் என்பதாக சொல்றாங்க. எலும்பு அப்படிங்கிறது பின்னுள்ள ஹதீஸில் ஒரு ஹதீஸில் வருது, எலும்பு என்பது ஜின்களுடைய உணவாக இருக்குது, ஜின்களுடைய உணவாக இருக்குது. இந்த உணவுப் பொருள்களை அதற்குரிய ஒரு உணவில் நாம் அசுத்தப்படுத்தக்கூடிய சமயத்தில் அது நாம் இடையூறு செய்வது ஒன்றுதான். மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி தெளிவாக சொல்றாங்க, மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இடங்களிலேயோ அல்லது பொருள்களிலேயோ நீங்கள் மலஞ்சலம் கழிக்க, அங்க போய் இருக்க மாட்டாங்க மலஞ்சலம், அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு மறைவா இருக்கு நினைச்சு போய் சிறுநீர் கழிப்பாங்க, மலஞ்சலம் கழிப்பார்கள். இதனுடைய தொந்தரவு மனிதர்களுக்கு தொந்தரவாக இருக்கும். என்ன, அந்த நிழற்புடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய சுமல் வாடைகள் அழித்துக் கொண்டே இருக்கும், அவர்களால் இருக்க முடியாது. அப்ப அங்கே மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு மரங்களாக இருக்கிறது, நிழலில் வரக்கூடிய மரங்களாக இருக்கிறது, அல்லது நிழல் குடைகளாக இருக்கிறது, சுமை தாங்கி கற்களாக இருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு சுமை தாங்கி கற்கள் என்பதாக. இந்த இடங்களில் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, மலஞ்சலம் கழிக்கக்கூடாது. அதே போல மனிதனுக்கு பிரயோஜனமான ஒரு பேப்பர் இருக்குது, எழுதக்கூடிய பேப்பர் இருக்குது, அல்லது மனிதனுக்கு பிரயோஜனமாக பிரயோஜனத்தை அளிக்கக்கூடிய ஒரு பொருள்கள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள்களின் மூலியமாக இவன் சுத்தம் செய்யக்கூடாது. நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ள பொருள்களில் பாக்கி மனிதர்களுக்கு எந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் அளிக்காத பொருள்கள் மூலியமாக சுத்தம் செய்யலாம். இந்ததான் இப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்பதாக சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமையாக சொல்றாங்க. அதுவும் சுத்தம் செய்யக்கூடியது 3க்கு மேற்பட்ட கற்களை கொண்டுதான் துப்புரவு செஞ்சாங்க அப்படின்னு சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, பல்வேறு விஷயங்களில் இந்த சுத்தம் செய்யக்கூடிய முறைகளை பற்றி பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை நமக்கு எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். வல்லல்லாஹ் அதை நாம் கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நன்பாக்கியத்தை வல்லல்லாஹ் உங்களுக்கு தந்த அல்வானாக வாக்கத்தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா